வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு புது செடியை பார்க்க போறோம். இந்த பிளான்ட் வந்து ஆர்கிட்ஸ் வகையை சேர்ந்தது. இதோடைய பேர் வந்து டென்ட்ரோபியம் ஆர்கிட்ஸ். ஸோ இந்த ஆர்கிட் பிளான்ட்ஸ் பொதுவாக வந்து நேரடியாக சன்லைட்ல இருக்கக்கூடாது. அதுக்கு வந்து ஃபில்டர்டு சன்லைட்லாம் தேவை. அதனால இந்த பிளான்ட்டை வந்து நான் ஒரு மரத்துக்கு கீழே வளர்க்குறேன். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து ஒரு டபுள் கலர் வெரைட்டி, எல்லோ அண்ட் டார்க் பர்பிள் உள்ள ஃப்ளவர்ஸ் இருக்கு. இந்த ஃப்ளவர் இந்த பிளான்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகிப்போச்சு. பிளான்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கு. ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு அறிகுறி எப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய ரூட்ஸ் வந்து கீழே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அப்படி அது ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கு. அதுல இருந்து நிறைய பக்கு கண்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆர்கிட்ஸ் பிளான்ட் பிரத்யேக கேரக்டரிஸ்டிக்னா, இந்த இலையம் வந்து சீக்கிரம் வாடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துக்கிட்டு ரொம்ப நாளைக்கு இந்த இலை வந்து இருந்து அப்புறம் தான் பழுத்து கீழே விடும். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் ஸ்டாக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பொதுவாக மற்ற ஃப்ளவர் பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஸ்டாக் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஈஸியாக அந்த பூவை கிள்ளிடலாம். இது வந்து கை வச்சு கிள்ள முடியாது. கண்டிப்பாக நமக்கு அது ஒரு சிசர் தான் தேவை. அடுத்த வீடியோ பதில் உங்களுக்கு என்ன மாதிரி பிளான்ஸோ ஃப்ளவரை பற்றி பேசணும்னு உங்கள் கமெண்ட்ஸில் எடுத்து சொல்லுங்கள்.